ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தீபா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிடிஸ் பேக்கன் vlogs. இன்றைக்கான வீடியோவில் வந்து சிறுதானிய பூரண கொழுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராகி வச்சு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் சாமை, தினை, வரகு எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை வந்து ஒரு 5-6 விசில் வச்சு தண்ணி சப்போஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸஸ் வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடைக்கல் வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் இருக்குல்லையா, வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். திரும்ப வேணும்னா கூட நம்ம அடுத்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட், அப்புறம் ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா எல்லா பாகம் இது ஆகிற மாதிரி நல்லா அந்த கரண்டியாலே வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வேணுன்னா கூட நீங்கள் எக்ஸஸாக வெல்லம் ஆட் பண்ணி ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு எடுத்துக்கணும். இது வந்து ராகி மாவு வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் வெதுப்பான, அதாவது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்க மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கையாலே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சூடு பொறுக்க முடியல, ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பட்டர் ஷீட் நான் என்கிட்ட இருக்குன்றதுலாம் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாழையில் நீங்கள் லைட்டாக எண்ணெயோ நெய் தடவிட்டு இது பண்ணலாம். இல்லைனா எண்ணெய் பேக்கெட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஆயில் இல்லைன்னா நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். பட்டர் பேப்பருக்கு வந்து நமக்கு அது தேவைப்படாது. ஸோ அப்படியே வந்து நான் ரோல் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தின்னாக தானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூரணம், அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பண்ணோம் அப்படின்னா லைக் ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி நமக்கு அதுலேருந்து அந்த ஷேப் பண்ணுறோம்ல, அதுலேருந்து நமக்கு வெளியே வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வந்து எடுத்து விட்டுட்டு அதை நம்ம சீல் பண்ணணும் இல்லையா, இல்லைன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து லைட்டாக ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்குறோம். இதுவே வந்து உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா ஃபோக் வச்சு கூட நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இருக்க மிச்சமாக இருக்குல்லையே, அது எல்லாத்துலேயுமே வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக பச்சரிசியில் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ அதை விடவே வந்து இந்த சிறுதானியத்தில் நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நான் ஏன் இதை கண்டிப்பான்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை இட் அவுட். இப்போ அடுத்தது இருக்குல்ல, ஸோ ரிமைனிங்கும் வந்து இதே மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மோல்டு இல்லைன்றவங்களுக்கு இது ஓகே. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட மோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பட்டர் ஷீட்டு, நமக்கு அந்த சேமியா பேக்கெட் இல்லை ஆயில் பேக்கெட் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அது சும்மா ஜஸ்ட் அந்த மோல்டு மட்டும் எடுத்துகிட்டு அந்த மோல்டுக்குள்ளே வந்து ஆயில் வந்து நம்ம எல்லா பக்கம் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு இருக்குல்ல, லைக் ராகி இது இருக்குல்ல, அதை மட்டும் உள்ளே போட்டு எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரணம் வந்து பால் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணி மேலே வந்து மறுபடியும் மாவு எடுத்து வந்து சீல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். மோல்டு வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து ஆவியில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ராகியோட டெண்டன்சி தெரியும் இல்லையா, லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலரில் இருக்கும், நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து அதோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ 10 to 12 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். அதோட கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கைஸ், நம்ம சேனலில் கொழுக்கட்டை ரெசிபிஸ் லைக் மற்ற ரெசிபிஸ், கார கொழுக்கட்டை, இனிப்பு வெறும் வெள்ளை வச்சு நம்ம பண்ணுற எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோ.